ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போயிருந்தோம்னா டிமார்ட் தான் போயிருந்தோம். ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட் போயிருந்தோம். செம்ம கூட்டங்க. ஸ்கூல் வேறு திறக்க போகிறாங்களா, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அந்த கூட்டத்துலேயே நம்ம அடித்து பிடிச்சி எல்லா ஜாமும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒன்று மேகி, சேமியா, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் பொருளாக வாங்கினோம். இது 1300 வந்துருச்சு. இந்த இது வாங்குறதுக்கே 1300 வந்துருச்சு. அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வேறு சந்தை போடுவாங்க, சந்தைக்கு வேறு போடணும். அதையும் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஸ்க்ரீன் ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கவே முடியல. சரி இன்றைக்கி வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாச்சு. சர்க்கரை, சோப்பு இதெல்லாம் கொஞ்சம் பொருள் மட்டும் வாங்கியிருக்கோம். நான் இன்னொரு நாளைக்கு இடையில போகணும். ஏன்னா கூட்டமாக இருந்தாலும் அதிகம் வாங்க முடியல. இது மட்டும் வாங்கினோம். இந்த பாட்டில் கிளாஸு இதெல்லாம் பிளாஸ்டிக்கோட கிளாஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் கிளாஸாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போகும்போதெல்லாம் 2-3 இது மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன். எப்பொழுதும் போகும்போது டிமார்ட் போகும்போது. முந்திரி, பாதாம் இதெல்லாம் வாங்க போகலான்னு போனோம். அங்கெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால வரல. எல்லாம் ஹாஸ்டலில் சேர்க்க போகிறதுனால பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து நிறைய மொத்தமாக எல்லா திங்ஸும் வாங்குறாங்க. ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் எல்லாம் டிமார்ட்டுக்கே வராங்க. இது வந்து பிஸ்கட் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. எதனால் கொடுத்தாங்க, இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பிஸ்கட் கொடுக்குறாங்க. வர்ற வழியில் பில் போடுறது பக்கத்தில் இந்த ஐஸ்கிரீம்லாம் வாங்க அங்கே தான் கொடுத்தாங்க. நீங்கள் யாரெல்லாம் வந்தீங்க, இந்த பிஸ்கட் யாரெல்லாம் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் டிமார்ட்னா சேலத்தில் உள்ள டிமார்ட் தான் நாங்கள் போயிருந்தோம். இவ்வளோ பொருளாக வாங்கினோம். பொருளை பார்த்தா கம்மியாக இருக்குது, ஆனால் ரேட்டை பார்த்தா 1300 வந்துருச்சு. என்னோட சேவிங் வந்து 348 ரூபா என்னோட சேவிங். இவ்வளோ பொருள் தாங்க நாங்கள் வாங்கினோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பர்சனலாக எனக்கு வந்து இந்த பாட்டில் பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பால் இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் இது மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம போட்டால். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த 2 பாட்டிலும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதெல்லாம் வாங்கி தான் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.